சிவனே போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. தாண்டவ மூர்த்தியின் தனி என்பது கலையா அன்பு தாயகமே அறிவியல் ஆட்சியை தமிழக பாய்ந்தோட செய்து தமிழுக்கு பெருமை தேடி தந்த பாய்ந்தவள் பொன்னாடி மின்னலாவிய வெள்ளி பெருமையில் வெம்புலை வெடிவிடுத்து கடகரை கையாற்றி கங்கையில் நீராட்டி கற்பு தெய்வம் கண்ணைக்கு திரைவடித்து கேர மண்டலாதிபனாகிறார். 8 திக்கு போதும் துக்கு 100 பேர் தன்மானங்காத்து இடைச்செயலாளர் போன்றோரை படைத்தானே அனைத்து செல்வ உலகம் இருந்து இந்த பரத கண்டத்திலே ஒரு பகுதியாக உள்ளதுதான் மகேந்திராபுரி நாடு. மகேந்திர வர்மனை நிகழ்ச்சி சீரோடு சிறப்போடும் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான இல்லாமல் அரசாங்கம் செய்வது. நான் மாலையோட அழைச்சு நடந்தா ஏன்னா நான் பெரியாண்ட ஒரு பூச்சி கொடுத்துக்கிற பண்ணிதான் மாலையோட சுத்தி கிடக்குற கோயிலாண்டு. உங்கள் இருவரை வெட்டவே கூடாது. சமய பார்த்து குத்த வேண்டா. எங்க அம்மா டோலு சித்து டோலு நான் பாடல வர வயல லெவடால பாடிக்குது ஏடியோ லெவடியோ ஏடியோ 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 நம்மள மாதிரி அடிக்காதடா பாடு பார்த்தா எப்படி தெரியும் என்னடா ஏய் இந்த பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்பதான் மன்னர் வேஷம் ஆடுறேன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்ற 6 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை வேஷம் ஆடணும் அந்த வயிற்ற சாட்சி ஐயோ கடவுளே வெளியே வரானா ஒரு ஜனம் இருக்காது அவ்வளோ ஒரு அழகு
6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பொம்பளை வயசான சொல்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடி எனக்கே மறந்து போச்சுடா. எனக்கே மறந்து போச்சு. பூ எடுத்தாந்து போட்டு கையை எடுத்து கும்பிட்டு பாட்டை மறந்துடுவான். நாடு. அதுடா. ஆடுவான் பாரு டான்ஸ். என்ன பாட்டு? சித்திர பூவிழி வாசலி போயிட்டு வர்ற வரைக்கும் யார் வந்தவரோ கூட சும்மா ஆடக்கூடாது. சித்திர பூவிழி தங்கள் அடைத்து வர அது இன்னொரு மன்னர் கேட்கிறார் பாரா இன்னும் சொல்ல சரியான கூட காசு வாயில அவைக்கு நான் மட்டும்தான் சம்பளம் வாங்குறேன்னா அவனை அம்மா சொல்லுடா. என்னடா அவைக்கு வருவதற்கு ஏன் காலதாமதம்? அவன் வேலை செய்யறான் அவைக்கு வருவதற்கு ஏன் காலதாமதம்? எனக்கு முன்னாடி அவனு கேள என்னடா உன்னை கேட்டா அவனுக்கு கேட்டா என்னடா ஏன் காலதாமதம்? எஜமா கேட்கிறேன். எஜமானி கேட்கிறேன். பதில் யாரு சொல்லணும்? காவலன் பதில் சொல்லணும். காவல்காரங்க நாங்க சொல்லணும். பதில் சொல்லணும். சொல்றேன். ஏன் காலதாமதம்? கேட்கறது யாரு? எஜமானி கேட்கிறேன். பதில் சொல்லணும். சொல்லு. வச்சிருப்போம் பதில் சொல்லணும். கேள்விக்கு பதில் சொல்லணும். வாழ டென்ஷன் ஐயா ஏன் காலத்தாமதுன்னு கேக்குறேன். நாங்க வரத்துக்கு முன்னாடி மறக்காத அது அப்போ ஐயா உங்களை பாக்கலாம் தாங்க வந்தேன். எங்க ஊர்ல மாரியாத்தா திருவிழா. என்ன அவருக்கு சத்தியமா என் வாயில தீ வராது. மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை எங்க ஊர்ல திருவிழா. சிறுபெல்லாம் கட்டி என்ன மொன மொன மொனான்னு என்ன பேசுவீங்க? என்ன பேசுவேன்? ஐயோ இப்போவே இப்படி வைக்கப்படுறேன்னா அம்மா அறியாத்துல அம்மா மாரியம்மன் திருவிழா விழா கோலமா நடக்குது. எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க. சூப்பரான ஆட்டக்காரங்க. அதுவும் ஆட்டக்காரங்களா வந்தவங்க எல்லாருமே காலாடியா ஆடுறாங்க. அம்மால ஒரு கட்டி எப்படி நடக்குது. மாவிளை தோரணங்கள் மேல காலங்கள் சிறப்பா இருக்குது. ஐயா ஐயா விழா கோலமா நடக்குது. எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க. சூப்பரான ஆட்டக்காரங்க. ஊர் மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். சும்மா அடிக்காத முட்டை ஒன்று முட்டை அழுவ வச்சுக்கிறேன். முட்டை மேடு பாம்பு படுத்துங்குது. நீ அடிக்கணும் என் பாம்பு கிளம்பு விஷத்தை கக்கணும் வாங்கிட்டு காத்துக்கிறேன். சிரிசி கற்பனை ஊர் மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்துக்கிறோம்.
யார் யாரு? நானு, நீ, என் பொண்டாட்டி, பொண்டாட்டி, என் சம்சாரம், சம்சாரம், என் மனைவி. மனைவி, my wife. நீ கூறுறாயே, சம்சாரம், பொண்டாட்டி, மனைவி அனைத்துமே ஒன்றுதான். பவுடர் போட்டு வெளியே வந்துட்டேன். என்ன சொல்ற? முக்கியத்தோட செருப்பால அடிச்சு. என்ன சொல்ற? சித்திர போவேன். அனைத்துமே ஒன்றுதான். யார் சொன்னா? சம்சாரம்னா யாரு? அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. அடடா, மனைவினா யாரு? யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. சபாஷ். அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றாங்க பாரு. அதெல்லாம் மை ஒய்ஃப். ஒய்ஃப் உனக்கு ஏறி போச்சு. சொல்லு. ஐயா, என் மனைவி அவளை செல்லமா பார்த்து செல்லமா பார்த்துப்பேன். என்னை விட்டு அவ பிரிய மாட்டா, அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். அப்படிதானே இருக்கணும். மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரோம். ஆனா எனக்கு அமைச்சுக்கிற பாரு பொண்டாட்டி. அன்பானவளா, பண்பானவளா, பாசமானவளா? என் பொண்டாட்டி மாதிரி யாரு? அப்படிதானே இருக்கணும். எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறான். வேலைக்கு போறா. இது வரைக்கும் என் பொண்டாட்டி சொல்லு, வெட்கப்படாம சொல்லு. அதான் நான் இருக்கேன். இருக்கிறதுனால தாண்டா பயமா சொல்லு, எக்ஸ்போர்ட் வேலை செய்யறா. நாடகம் ஆடிட்டு பைய எடுத்து போய் வீட்டுல வைப்பேன். நாடகம் ஆடிட்டு பையன் எடுத்து போய் வீட்டுல வைப்பேன். அவ பேக் மாட்டிக்கின்னு காலி போடுவா. வருவா வருவா வருவான்னு நாய் காத்து காடுகிற மாதிரி காத்து நடப்பு. அவ 6 மணிக்கு பேக் எடுத்தாந்து வீட்டுல வைப்பா. நான் பேக் மாட்டின்னு போய் தான் நடந்துக்கிறது. நீ அழகடி செல்லாம். ஐயா நானே என் மனைவி, எனக்கு 2 பசங்க. உனக்கா 2 பசங்க? ஆமாங்க. நம்பவே முடியலையே. எப்படி எப்படிங்களா? வேற மாதிரி சொன்னாங்களே. மாம்போட்டு கோயில போய் வைக்கிறேன். சரி, ஏதோ நம்பர். ஐயா, நாங்க 4 பேர் நாடகம் பாக்குறீங்க. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போகுதுங்க. விறுவிறுப்பா போகுது. நடு நேரத்துல சோன மழை பெய்யுது. நாடகம் நின்று போயிடுமே. போயிடுவாங்களே. மழை பெய்யுதுங்க. நாடகம் நின்று போச்சு. எல்லா ஜனங்களும் எழுந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. நானும் எழுந்து எங்க பசங்களை கூப்பிட்டுக்கணும். என் பொண்டாட்டிய தட்டி தலைமலை தட்டி நாங்களும் இட்டு போறோம். போறீங்க. ஐயா, இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். என்னடா, இருப்பதிலே பெரிய வீடு உன் வீடு தான். என்ன ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? 10 சதுர வீடு. 10 சதுரம்லாம் ஒரு வீடா இது? என்ன பூத்தத்துல ஒரு 50 சதுர வீடு இருக்குமா? அது உடி பெருசு. ஒரு 100 சதுரம். வருவத மலை மேல நின்று பார்த்தா என் வீடு தெரியல. எல்லாம் வீடு கப்பா. என்ன வார்த்தை இருக்கு? சரி சரி சரி. ஒரு 100 சதுர வீடு. ஒரு 100 சதுர வீடு. சென்னை மாநகரிலே முதல் முறையாக எல்ஐசி பில்டிங் கட்டாங்க. 14 மாடி. அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? எல்ஐசி. ஆமா. 14 அடுக்கு மாடி. எல்ஐசி தான் என் வீட்டு பாத்ரூம். தமிழ்நாடு பேசுகிறார். என்ன மன்னிச்சிருங்க. நீ மன்னரு, நான் காவல். மரியாதை மனசுல இருந்தா எல்ஐசி பில்டிங்க வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? உட்காருங்க. இல்ல இல்ல வேணாம். இல்ல இல்ல உட்காருங்க. உட்காருங்க. அனுபவிப்போம். நடக்குமோ நடக்காதோ, நடக்குமோ நடக்காதோ.
சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 14 அடுக்கு மாடி LIC பில்டிங் உங்க வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கு? கட்டுறா கைய வாய கட்டு என்னடவா என்னடவா வாங்குறீங்களே நஞ்சையோ புஞ்சையோ பூந்து கொள்ளக்கூடிய இந்த மகேந்திர நாட்டை மகேந்திர மன்னனை விதத்து ஈரோடு சிறப்பு அரசாட்சி இருந்தாலும் எனக்கு ஒரு திருமணம் முடிந்து இல்ல வாழ்க்கையிலே ஈடுபட்டு இந்த செல்வங்கள் பிறந்தது 2 குழந்தைகள் மகன் பெயரோ மகன்குமார் மகன் பெயரோ மகேஸ்வரி பிறந்த நேரம் நம்ம இறைவனடி சேர்ந்து விட்டார். ஐயா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வெந்த புண்ணிலே வேட்பாய்வது போல அல்லவா இருக்கிறது. 2 குழந்தைகளை என்றெடுத்து மகாராணி அம்மா இறைவனடி சேர்ந்து விட்டார். 2வது மனோன்மணி என்ற பெண்ணை திருமணம் முடித்து ஐயா, சிறு குழந்தைகள் பெற்ற குழந்தைகள் முகத்தை கூட பார்க்காத மகாராணி அம்மாள் இறந்து விட்டார். குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக 2வது திருமணம் செய்து கொண்டார். 2வது திருமணம் மனோன்மணி என்ற பெண்ணை முடித்து அப்படி இருக்கு
Thank you.